அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க சீரியலில் என்ன ப்ரோமோன்னு பார்ப்போம். ரோஹிணி, மனோஜ் 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அவங்க அப்பா உட்காந்துருக்காங்க. அப்பாவை பார்த்துட்டு, "அப்பா அம்மாவை எங்கப்பான்னு." "அவன் எங்கே போகிறான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவளை பற்றி உனக்கு தானே எல்லாமே தெரியும். அவள் என்ன செய்கிறா, என்ன மாதிரி பண்ணுறாங்கிறது நீங்கள் 2 தானே கூட்டுக்கலாம் வாணிக." அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி வந்துட்டு, "மனோஜ் இருங்க, அங்கிளும் ஆண்டியும் பேச மாட்டாங்களா, அதனால் அங்கிள் அப்படி தான் பதில் பேசுவாங்க. ஆண்டி வீட்டுக்குள்ளே தான் எங்கேயாவது இருப்பாங்க, நீங்கள் போய் பாருங்க." அப்படிங்கிறாங்க. உடனே "ஏம்மா ஏம்மா" அப்படின்ட்டு மனோஜ் உள்ளே போகிறாரு. "அம்மா இங்கே வாங்கம்மா" அப்படின்னு கூப்பிட்றாங்க. அடுத்து ரோஹிணி வந்துட்டு மீனா பார்க்குறாங்க. மீனா பார்த்துட்டு, "மீனா முத்து எங்கே?" அப்படிங்கிறாங்க. "உள்ளே தான் இருக்காங்கண்ணே, கூப்பிடுங்க அவர்." அப்படிங்கிறாங்க. சரி நான் அவங்க கூப்பிட்றாங்க. அடுத்து ஸ்ருதி எங்கண்ணே, "இன்னும் அவங்க 2 பேரும் வரல." அப்படிங்கிறாங்க. "ஓ அப்படியா, எல்லாருக்கும் முன்னாடி வச்சு கூப்பிடலாம், எல்லாரும் முன்னாடி வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி நான் பார்த்தேன். பரவாயில்ல, அவங்க இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ஓகே தான்." அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு முத்து வந்துடுறாரு. "என்னவா என்ன?" அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. "உங்களுக்கு தான் கூப்பிட சொன்னாங்க எல்லாரையும்." அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய அம்மாவும் வந்துடுறாங்க. "என்னடா?" அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க. "அம்மா நான் இருக்கிற வரைக்கும் உங்கள் யார் முன்னாடியும் உங்களை வந்து அவமானப்படுத்த மாட்டேன், யார் முன்னாடி உங்களை அசிங்கப்பட விட மாட்டேன்." அப்படிங்கிறாங்க. முத்து வந்துட்டு, "டேய் அவங்க அம்மா அவமானப்படுறதேவும் ஒன்னால தான்டானே, தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து சண்டை போடுறாங்க. ரோகிணி, அவர் இப்படி பேசுறதுக்கு காரணமே உங்கள் வீட்டுக்கார் தானே, உங்கள் வீட்டுக்கார் ஒழுங்காக இருந்தால் ஏன் என் வீட்டுக்கார் இப்படி பேசப்படுறானே, அவர் என்ன பண்ணாரு?" அப்படிங்கிறாங்க. "டேய் நீ தானடா தப்பு பண்ண, தப்பு பண்ணிவிட்டு எதுவுமே இல்லாத மாதிரியே பேசுறியே." அப்படிங்கிறாங்க. அடுத்து அண்ணாமலை சொல்கிறாரு, "இம்மா ரோகிணி, நீ எதுக்கு எல்லாரும் கூப்பிட்ற, நீ காரணம் இல்லாமல் எல்லாரும் கூப்பிட மாட்டேன், அதனால் எதுக்காக எல்லாரும் கூப்பிட்டேன்னே. அங்கிள் இவர் வந்து ரூபான்னு சொல்லி சொன்னார்லனே, நான் எங்கள் ரூபான்னு சொன்னேன், எங்களோட ரூபாவை நான் கேட்டேன்." அப்படிங்கிறாங்க. "இந்தாங்க உங்களுக்குரிய ரூபா 2 லட்சம்." அப்படிங்கிறாங்க. "என்னது 2 லட்சமா, எனக்கெல்லாம் வேண்டாம்." அப்படிங்கிறாங்க. "என்னது வேண்டாமா, இன்னும் அப்படின்னா குடு வாங்கிடு, வேண்டாட்டினா கிடக்குறீங்க." அப்படின்னு சொல்லி மனோஜ்க்கு வந்து வாங்கிடுறாரு. "டேய்" அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை வந்துட்டு, "டேய் இருடா, கொஞ்ச நேரம் பொறுடா, முத்து நீ சொல்லி எதுக்கு ரூபா வேண்டாங்கிற." அப்படின்னு. "அப்பா நான் வேண்டான்னு தான்ப்பா சொன்னேன், அதுக்கு இந்த 2 லட்சம் வேண்டாம் நான் சொல்லலை, இன்னும் சேர வேண்டியது இன்னும் 2 லட்சம் இருக்குது, அது எப்போ தருவாங்கண்ணே, கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கொடுத்துருவோம் சரியா." அப்படிங்கிறாங்க. "அப்போ 29 லட்சம்ல கொடுக்கணும்." "என்னது 29 லட்சமா, 2 லட்சம் தானடா." அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க. "ஆமாடா, அப்பாவுக்கு 27 லட்சம் கொடுக்கணும்லடா, அதையும் சேர்த்துடா 29 லட்சம்." அப்படிங்கிறாங்க. "முத்து உங்களுக்குரிய அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் பேசாமல் உங்கள் வேலையை பாருங்கள், அங்கிள் கொடுக்க வேண்டியது எங்களுடைய வேலை, நாங்கள் அதை பார்த்து செட்டில் பண்ணிக்கிடுவோம் சரியா, அதில் நீங்கள் தலையிட வேண்டாம்." அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க. அடுத்து அண்ணாமலை கேட்குறாங்கம்மா, "ரோகிணி உனக்கே எதுமா இவ்வளோ காசு?" அப்படிங்கிறாங்க. மனோஜ் கொடுத்துட்றாரு ரூபாவை. அவங்களுடைய அம்மாவும் கேட்குறாங்க விஜய் வந்துட்டு, "எப்படிம்மா இவ்வளோ காசை பிரட்டினீங்க டக்குன்னு?" அப்படிங்கிறாங்க. "அதான் இருந்துச்சு." அப்படிங்கிறாங்க. "என்னது இருந்துச்சா?" அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, அப்பா வந்து அனுப்பி விட்டுருந்தானே." "அப்பா மலேசியாவிலேருந்து அனுப்பி விட்டாரு." அப்படின்னு. "இல்லை அப்பா அனுப்பிவிடல, அதான் அவங்க அப்பா வந்து ஜெயிலில் கிடக்காரு உள்ளே போய்." அப்படின்னு மனோஜ் முத்துவும் சொல்கிறாங்க. ஆமாம் இருக்காங்க, அங்கிள்கிட்ட சொல்லி அனுப்பிவிட்ருக்காங்கன்னு." "உங்கள் மாமாவை அனுப்பிவிட்டாங்க?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் ஆண்டி." அப்படின்னு சொல்லி ரோகிணி சமாளிச்சிடுறாங்க. "ஏம்மா அப்படி இருந்தால் பார்த்தா இவனுக்கு கூட கொஞ்சம் இன்னும் 2 லட்சத்தை வாங்கி மூஞ்சில் ஒரே இதாக கொடுத்துருக்கலாம்லம்மா, பாத்தியா மீனா, உன்ன மாதிரி என் மருமகளாக தரங்கிட்டு போகலை சரியா, அவள் பெரிய இடத்துலேருந்து வாக்கப்பட்டு வந்திருக்கா, அவள் நினச்சானே இப்போ கூட ஒரே செக்காக அவங்களுக்கு தூக்கி கொடுக்க முடியும்னே, அப்போ நினைக்க சொல்லுங்கள், உங்கள் மருமகளை நினச்சி எங்கள் காசை கொடுக்க சொல்லுங்கள்." அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. "ஏம்மா நீ ஒரே இதாக வாங்கியிருக்கலாம்ல அவனே?" "இல்லை இப்போதைக்கு தான் கைவசம் இவ்வளோ தான் இருந்துச்சு." அப்படிங்கிறாங்க. "இவ்வளோ தான் இருந்துச்சானே?" "இல்லை அப்பாவோட அக்கௌண்ட்டில் வந்து இஷ்யூ ஆகும் ரொம்ப பெரிய அமௌண்ட் அனுப்புறதுக்கு, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காருன்னே." அண்ணாமலை வந்துட்டு அதுக்கடுத்து, "ஏம்மா வீட்டில் உள்ள பிரச்சனையை சொல்லியே வாங்கியிருக்கேன்னே." "இல்லை அங்கிள் அதெல்லாம் பற்றி பேசலைன்னே." உடனே விஜயும் சொல்கிறாங்க, "அப்பாவுக்கு வந்து பிஸ்னஸில் வந்து காசு வேணுங்கிறதுக்காக தான் நான் கேட்டு வாங்கியிருக்கேன், வீட்டில் எதுவும் நடந்ததை சின்ன பசங்க விஷயத்தையும் நான் சொல்ல மாட்டேன், பெரியவங்க இப்படி பண்ணுறத சொல்லுவேனா, அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக தான் இது எல்லாத்தையும் செஞ்சுருக்கீங்க, அதெல்லாம் எப்படி ஆண்டி நான் சொல்லுவேன்." அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசுகிறாங்க. "ஆமாம் இல்லாட்டினாலும் நீங்கள் சொல்லிட்டாலும்." அப்படிங்கிறாங்க. "அப்போ உங்கள் அப்பா இப்போயே மொத்தமாக கொடுக்க வேண்டியதானே?" அப்படிங்கையும் அதுக்கடுத்து திருப்பி கேட்குறாங்க. "ரூபா வந்து மொத்தமாக கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க." "அப்போ மனோஜுக்கு மட்டும் இதுக்கு முன்னாடி லட்சக்கணக்கில் ரூபா கொடுத்தாரு, அது எப்படி வந்துச்சான்?" அப்படிங்கிறாங்க. "அது அவர் வந்து ஒரே செக்லாம் அனுப்பல, கொஞ்சமாக தான் அனுப்புனாரு." அப்படின்னு சொல்லி திருப்பி ரோஹிணி சமாளிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மீனா கிட்ட அந்த ரூபா வாங்கி முத்து கொடுத்துட்றாங்க. "மீனா அந்த ரூபாவை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோ, இதை பீரோவில் போட்டு சாவியை நீயே வச்சுக்கோ, அப்புறம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு திருப்பி திட்டத்தினமாக இந்த ரூபா தூக்கிட்டு போனாலும் தூக்கிட்டு போயிடுவாங்க." அப்படிங்கிறாங்க. முத்து உங்களுக்கு தான் ஓவராக பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் ரூபா தான் கொடுக்கணும், அதை நாங்கள் திருப்பி உடனே கொடுத்துருவோம். அப்படிங்கிறாங்க. சரிண்டு அதுக்கடுத்து அவங்க பார்த்துறாங்க. அதுக்கடுத்து முத்துவும் மீனா பேசுகிறாங்க. "ஏங்க நம்ம இந்த 2 லட்சம் ரூபாவை நம்ம ஒரு கார் வாங்குவோங்க செகண்ட் ஹேண்டில், ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லை, எதுக்கு மீனா?" அப்படிங்கிறாங்க. "ஆமாங்க செகண்ட் ஹேண்டில் வாங்கி அதே நம்ம ஓட விடுவோம், அதுலேருந்து ஒரு வருமானம் வரும்ல, அதை வச்சு நம்ம சீக்கிரமாக மாடியில் நம்ம ரூம் எடுத்துடலாம்ல." அப்படிங்கிறாங்க. நல்ல யோசனை தான், சரி மீனா நானும் விசாரிக்கிறேன்." அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. அடுத்து நைட்டு ஆயிடுது. நைட்டு வந்து அண்ணாமலை வந்து வெளியிலே படுத்திருக்காரு. "ஏன் மாமா வெளியிலே இருக்கீங்க, உள்ளே போய் படுங்க மாமா." அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாமாச்சு, அவங்க கூடலாம் போய் நம்ம மூஞ்சில் முடிக்கிறதே பெரிய பாவம்." அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து விஜயா வந்துடுறாங்க. "எனக்கு ரொம்ப குளிராக இருக்குது, நான் வெளியே படுத்துக்கிறேன், அவங்களே வேணால் உள்ளே போய் படுக்க சொல்லு." அப்படிங்கிறாங்க. அதனால் முத்து வந்து திருப்பி சொல்கிறார், "அப்பா நீ போய் உள்ளே போய் படுப்பா." அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டா." அப்படிங்கிறாங்க. "இல்லை எனக்கு ரொம்ப குளிர் அதிகமாக இருக்குது, என்னால் குளிர் தாங்க முடியல, நான் வெளியிலே படுத்துக்கிறேன், நான் தான் உள்ளே வந்தாலே உங்கள் அப்பா இருக்க மாட்டார், உள்ளே போய் படுக்க சொல்லு." அப்படிங்கிறாங்க. அவர் சரி நான் உள்ளே போகிறேன்னு போயிடுறாரு. "அத்தை நீங்கள் எதுக்கு இங்கே படுக்கிறீங்க, நீங்கள் உள்ளே போய் படுங்க." அப்படிங்கிறாங்க. "ஏனடி நான் இங்கே கூட படுக்கக்கூடாதா, அதுக்கும் உனக்கு தான் பெர்மிஷன் கேட்கணுமா, அதான் நீ நினச்சதெல்லாம் நடந்துருச்சுல, அவர் தனியாக நான் இருக்கிற இடத்துல விட்டு வராமல் எங்கேயாவது போயிடுறாருல, நான் இங்கேயாவது நிம்மதியாக
படுக்க விடுன்னு சொல்லி கோவப்படுறாங்க. இல்லை அத்தை நீங்களும் உள்ளே போய் படுங்கன்னு சொல்லி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவர் தான் வரமாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டு காலையிலே ஆயிடுது. காலையில் மீனா, ரோஹிணி அவங்க டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்ருதியும் வர்றாங்க. குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குட் மார்னிங் சொல்லிடுங்க. டீ சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. மூணு மருமகளும். ஆனால் டீ குடித்தோடனே கேட்குறாங்க, அத்தையும் மாமா இப்படி பேசாமல் இத்தனை நாள் தான் இப்படியே இருப்பாங்க, அதை நம்ம கேட்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அது அவங்களோட பர்சனல், அதெல்லாம் நம்ம போய் தலையிடக்கூடாது மீனா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. இல்லை இப்போ நம்ம அப்பா அம்மா வந்து சண்டை போட்டுருந்தா நம்ம போய் சொல்ல மாட்டோம். உடனே எங்கள் அம்மா அப்பாலாம் சண்டை போட்டால் நான் பேச கூட மாட்டேன், என்னன்னு கூட கேட்க மாட்டேன், அவங்களா பார்த்து சேர்ந்தாதான் அப்படிங்கிறாங்க. நம்ம போய் பேசுவோம், இவங்க வந்து எவ்வளோ பேசி பார்த்துட்டாங்க, ஆனால் மாமா கேட்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் நம்ம மாமா விட்டுட்டு அத்தைகிட்ட போய் பேசுவோம் அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், வாங்க பேசுவோம் அப்படின்ட்டு ரோஹிணி போகிறாங்க. அப்புறம் எல்லோரும் உணர்வு உள்ளே போகிறாங்க. என்ன உணர்வு உள்ளே வந்திருக்கீங்க, நீ என்ன வேலையை பார்க்காம இங்கே எதுக்கு வந்து அப்படிங்கிறாங்க. ஆண்டி இருக்கிறதால மீனாவை பற்றி பேசிகிட்டே இருக்காதிங்க ஆண்டி, மீனா தான் இங்கே வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி வந்தாங்க ஆக்சுவலி அப்படின்னு சுதிரி சொல்கிறாங்க. என்கிட்ட என்னம்மா பேசணும்னு. இல்லை நீங்கள் அங்கிள்கிட்ட பேசலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எதுக்கு அவர் பேச, அவர் தான் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு, நான் பேச வந்தாலே உள்ளே போயிடுறாரு, ஏதாவது கோபமாக பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் பண்ண தப்புக்காக அங்கிள் அப்படி பேச செய்வார், நீங்கள் இருந்தாலும் மனோஜுக்காக தப்பு பண்ணியிருக்கீங்களே, ஏன் மனோஜை குறை சொல்கிறீங்க, மனோஜ் என்ன பண்ணார், அவர் பிஸ்னஸில் லாஸ் ஆனார், அதனால தான் அப்படி தப்பு பண்ணாருன்னு. அதுக்காக நீங்கள் மீனா நகரே எடுத்து போய் நீங்கள் வந்து திருட்டுத்தனமாக விற்கலாமா, அதுவும் இல்லாமல் ஆன்ட்டி வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க, மீனா வீட்டுக்காரங்க மேலேயே பழி போட்டிருக்காங்கன்னு. ஐயோ நம்ம அதை பற்றியே பேச வந்தோம், ஏன் தேவையில்லாமல் அதை பற்றி பேசுகிறீங்க, அதெல்லாம் விட்டுருங்க, மாமா கூட பேசுகிறது மட்டும் போய் சொல்லுவோன்னு. ஆன்ட்டி நீங்கள் கண்டிப்பாக மாமா கூட பேசணும், நீங்கள் பேசணும், கண்டிப்பாக மாமா பேசுவாங்க அப்படின்ட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. அடுத்து இங்கே அப்படியே பிரச்சனை ஆகிடுது. அதுக்கடுத்து மீனா வந்து திருப்பி வைக்கிறாங்க மீனாவை தான். நீ நடந்துச்சுல, எல்லோரும் என் மேலே வந்து பழிய போட்டாங்க, எல்லோரும் நான் தான் தப்பு செஞ்சுன்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்களா, போ அப்படின்னு சொல்லி மீனாவை விரட்டிடுறாங்க. என்ன தான் செய்ய, நான் 2 பக்கம் மத்தளை மாதிரி இங்கிட்டும் அடி வாங்குறேன், அங்கிட்டும் அடி வாங்குறேன், நான் என்ன செஞ்சாலும் நீங்கள் எனக்கு குறை தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா உள்ளே போயிடுறாங்க. அவங்க அத்தைக்கிட்ட பேசிட்டு ஸ்ருதியும் சொல்கிறாங்க, ஆண்டி இதுக்கு ஒரே இது, நீங்கள் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறத, நீங்கள் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அங்கிள் வந்து உங்ககிட்ட பேசுவாங்கன்னு, நான் எதுக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும், அதில் என்னால் கேட்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ மனோஜ் கேட்க சொல்லுங்கன்னு. அவர் எதுக்கு கேட்கணும், அவர் ஏதோ பிஸ்னஸ் டென்ஷனில் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாரு, அவர்லாம் கேட்க மாட்டாருன்னு ரோஹிணி பேசுகிறாங்க. எப்படியோ போங்க அப்படின்ட்டு மீனாவும் ஸ்ருதியும் போயிடுறாங்க.